என்ன கார்த்திக், எதுக்கு கூப்பிட்டீங்க? சொல்றேன். என்னாச்சு? உங்களுக்கு இன்னைக்கு ஆபீஸ் தானே, போகலையோ நீங்க? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன் சக்தி. அப்படியா? ஏன் கார்த்திக்? ஆன்ட்டி உங்களை பத்தி சொன்ன வர நீங்க டெய்லியும் ஆபீஸ் போயிடுவீங்க, ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களே, நீங்க ஏன் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்க? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனாலதான். என்கிட்ட தனியா பேச போறீங்களா? என்னாச்சு சொல்லுங்க. இல்ல, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா கார்த்திக், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இது என்ன நான் சென்ஸா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல, எனக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் வேற ஆயிருக்கு. நீ வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்ட்டு அம்மா சொல்றாங்க. அதான் உன்கிட்ட தெளிவா கேட்கணும்ல, அது என்னோட கடமை இல்லையா? இங்க பாருங்க கார்த்திக், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடந்ததுலாம் ஒரு கல்யாணமே கிடையாது, அது சுத்த வேஸ்ட். தேவையில்லாம அவங்க கிட்ட வழியில போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதனால அதை பத்தியெல்லாம் நான் கன்சிடர் பண்றதே இல்லை. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல. உன்னை ஒய்ஃபா பாக்குற அளவுக்கு எனக்கு மனசுல திறமையும் இல்லை. நேற்று ஏதோ அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னுட்டு. எனக்கு பூமாரி மேல இருக்கிற வெறுப்புனால தான் நான் அப்படி சொன்னேனே தவிர ஒன்னும் என் ஒய்ஃபா பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நான் சப்போஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனசை மாற்றிக்கிட முடியலைன்னா உன் வாழ்க்கையே வீணாயிடும். அதான் ரொம்ப யோசனையாக இருக்குது. நான் அது ஃபுல்லாக அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன்கிட்ட தனியாக பேசினா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். கார்த்திக், உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு சக்தி. இங்க பாருங்க, அவ உங்க வாழ்க்கையை விட்டு போயாச்சு. இனி போன விட திருப்பி கொண்டு வரவும் முடியாது. கொண்டு வந்தாலும் உடஞ்ச கண்ணாடி தான், திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. டிவோர்ஸ் தான் கொடுத்தாச்சுல, அவளை உன் வாழ்க்கையிலேருந்து மட்டும் இல்லை உங்கள் மனசுல இருந்து தூக்கிடுங்க, அவ்வளோதான். உங்களை ஏமாத்தி அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளை போய் இவ்வளோ இதாக நம்பிட்டு இருக்கீங்க. நம்பலாம் இல்லை சக்தி, நம்பினா நான் டிவோர்ஸே கொடுத்துருக்க மாட்டேனே. என்னதான் இருந்தாலும் அவள் இந்த வீட்லேயும் என் ஒய்ஃபாக இருந்திருக்கா. அதான் என்னால் கொஞ்சம் மறக்க முடியலை. மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. கார்த்திக், நான் உங்களுக்கு 1 மந்த் டைம் தர்றேன். நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னோட ஹஸ்பண்டாக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா எனக்கு ஓகே கல்யாணத்துக்கு. நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு உங்கள் அம்மா வர்றாங்கன்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதான் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஏன் கார்த்திக், எங்கள் அம்மாலாம் நல்ல ஜாலி டைப்பு. நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு ஏற்றுக்கிடுவாங்க. நீங்கள் எங்கள் அம்மாவை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு சக்தி. நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செகண்ட் உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இவ்வளோதான் ரியாக்ஷனா? அண்ணி, என்ன பண்றீங்க? 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க. ஏய் பவித்ரா, உடனே வந்துருவியே நீ. உன் ஸ்டடீஸை போய் பாரு. ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் இங்க உட்கார விடுறியா? சும்மா எரிச்சப்படுத்தாத. ஆமா, உன்னை பார்த்து சக்தி ஏன் இப்படி திரும்பி இருக்கா? யாருக்கு தெரியும்? அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். ஏன் என்ன பத்தி திரும்பி இருக்கீங்க? நான் என்ன பேயா பிசாசா? பேயும் இல்ல பிசாசும் இல்ல, வேற ஒண்ணு. நீ வேற ஒண்ணா? என்னது? அழகு தேவதையா? இல்ல இல்ல, ரத்த காட்டேரி. ஷட் அப். என்னாச்சு சக்தி? அது ஒன்றும் இல்லை கார்த்திக், எனக்கு இவளோட கேரக்டர் அவ்வளோவா பிடிக்கல. சும்மா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சு, அதில் ஏதோ பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கா. எனக்கு அந்த மாதிரி டாமினேட் பண்ணுற ஆட்களை கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுவும் இல்லாமல் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு இவன் என்கிட்ட சொன்னான். அண்ணி, அது தெரியாம வாய் தவறி வந்துடுச்சு, சாரி. இங்கே பாரு பவித்ரா, பேசையிலே வாயில் ஒழுங்காக பேசணும். இந்த மாதிரி பேசிட்டு சாரி சொல்கிறவங்கள கண்டாலே எனக்கு ஆகாது. சரி விடு, அவ உன்னை விட வயசுல சின்னவ தானே. அவளோட மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு தக்கனதான் அவ பேசுவா. நீ ஏன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க? என்னங்க நீங்க அப்படி இப்படி பெருசா எடுத்துக்கிடாம விட முடியும்? அதெல்லாம் எனக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி அண்ணி, இனிமே நான் உங்ககிட்ட அந்த மாதிரி திமிரா நடந்துக்கிட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட அன்பா நடந்துக்கோங்க, சரியா? நீ என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா நான் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிடுவேன். கிவ் அண்ட் டேக். ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. சரி, என்ன பண்றது? பவித்ரா, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாயேன். வந்துட்டியா? ஓயாம இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பேன். இனிதான் உனக்கு ஒய்ஃப் வர போறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நான் தான் கிடைக்கிறேனா? இப்பதான் நானே ஸ்டடி முடிஞ்சு வந்து ஒரு பக்கத்துல உட்கார்றேன். சும்மா அதை எடுத்தா இதை எடுத்தான்னுக்கிட்டு. ஏ பவித்ரா, ஒரு தண்ணி தானடி கேட்டேன், அதுக்கா இப்படி எரிஞ்சு விழுற? அதான் உனக்கு ஒய்ஃப் வர போறாங்கல்ல, அவங்க கிட்ட கேளு. இனி உன்கிட்ட கேட்டேன்னா பாரு, இனி அண்ணன் டூருக்கு போகணும், அண்ணன் அங்க போகணும்ட்டு காசு கேட்டு வந்து நிப்பில, அப்ப இருக்கு உனக்கு. உன்கிட்ட எதுக்கு நான் போய் கேட்க போறேன்? சக்தி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? என்னது தண்ணியா? அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு எடுத்து தரணுமா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என்னாச்சு சக்தி?
தண்ணி தானே கேட்டேன், அதுக்கே இப்படி எரிஞ்சு விழுற? இங்க பாருங்க கார்த்திக், இந்த மாதிரி வேலை எவறதுலாம் எனக்கு சுத்தமா ஆகாது. எங்க வீட்டில் இருக்கையிலே அப்படிதான். என்னோட வேலையை நான் பார்த்துக்கிடுவேன். நான் யாருக்கிட்ட இதை செய்ய அதை செய்ய நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி யாருமே என்கிட்ட வேலை பார்க்குறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். அதான் டிசிப்ளின். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? இதில் என்ன ஓவர் இருக்கு? ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்க முடியலைன்னா உங்களுக்கு என்ன? அப்போ எல்லா வேலையுமே பெண்களே பார்க்கணுன்ட்டு ஏதாவது சரித்திரம் இருக்கா என்ன? அப்படி இல்ல, நான் கிச்சனுக்கே அவ்வளோவா போனது கிடையாது. பூமாரி இருந்தவரை அவ தான் எடுத்துட்டு வருவா, இல்லைன்னா பவித்ரா முன்னாடி எடுத்துட்டு வந்து தருவா. அவ அவ்வளோவா இப்போ எடுத்து தர மாட்டேன்ட்டு பிடிவாதம் பிடிக்கிறா. அதனால தான் கேட்டேன். சாரிம்மா, இனிமே நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். அது இனிமே என்கிட்ட இந்த மாதிரி வேலை எவர வேலையெல்லாம் வச்சே இருக்காதீங்க. எனக்கு சுத்தமாக ஆகாது அதெல்லாம். அம்மா, எதுக்கு இப்போ ஆன்ட்டியை கூப்பிடுறீங்க? உங்களுக்கு தானே தண்ணி வேணும். நீங்களே போய் எடுத்து தண்ணி உங்களுக்கு தாகம் தீர வர குடிங்க. அதுக்கு எதுக்கு ஆன்ட்டியை கூப்பிடுறீங்க? எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. வாட் நான்சென்ஸ். அண்ணி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, விடுங்க. எங்க அண்ணன் ஒரு வேலை கூட பார்க்க மாட்டாங்க. எப்பவும் ஆஃபீஸ் போவாங்க வருவாங்க, அது மட்டும்தான் அவங்களோட வேலை. நீங்க தேவையில்லாம இந்த வேலையில எங்க அண்ணன் தலையில திணிக்காதீங்க. அவங்க செய்யவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது பவித்ரா. ஆணுக்கு பெண் சமம், அந்த மாதிரி தான். பெண் வீட்டில் எந்த வேலையும் பார்த்தோம்னா ஆணும் கூட சேர்ந்து பார்க்க தான் செய்யணும். அதுக்காக இவங்க ஒரு 4 மணி நேரம் ஆஃபீஸில் போய் அந்த வேலை இந்த வேலைன்ட்டு சும்மா உட்காந்தே பார்த்துட்டு வருவாங்களாம். நம்ம இவங்களுக்கு தண்ணி டீ அப்படியெல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு ஆகாது. சரி விடு, உன்கிட்ட கேட்கல இனிமே. என்ன கார்த்திக், கூப்பிட்டியா? அம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், எடுத்து தரீங்களா? ஆன்ட்டி, அவருக்கு நீங்க தண்ணி எடுத்து கொடுக்காதீங்க. ஏன், அவருக்கு எடுத்து குடிக்க தெரியாதா? ஏமா சக்தி, உனக்கும் கார்த்திக் ஏதாவது சண்டையா? சண்டைலாம் ஒன்றும் இல்லையா? அவரோட தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்தவங்கள வேலை வாங்கிட்டு இருக்காரு. நீங்க இவ்வளோ நேரம் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. தேவையில்லாம உங்களை கூப்பிட்டு விட்டு உங்களை விட்டு வேலையை ஆகுறாரு பாருங்க. அதுல என்னமா இருக்கு? என் பையன் தானே கேட்கறான், அதை கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆன்ட்டி, நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் உங்க பையன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி பிஹேவ் பண்ணாருன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது அது. சரி விடு, அவன் அப்படியே வளர்ந்தாச்சு, இனி எப்படி திருத்த முடியும்? தண்ணி தானே, விடுமா. இந்த மாதிரி பழக்கம் வைக்காதீங்க ஆன்ட்டி. சரி, இனிமே கார்த்திக் அவனே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிடுவான், சரியா? நான் எடுத்து கொடுக்கல, அவ்வளவுதானே. அம்மா, அவதான் ஏதோ பேசுறானா, நீங்களும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அவ சொல்றதும் கரெக்ட் தானடா. நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன், நீ வந்து உனக்கு தேவையானதை எடுத்திருக்கலாம்ல. இது என்ன, நாங்க தான் வேலை பார்க்கணும்ட்டு அப்படி ஒண்ணும் கிடையாதுல்ல. தண்ணி கட்டது பெரிய தப்பு, ஆளை விடுங்க. என்ன இது, கொஞ்சம் கூட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு? நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம எப்படி எஞ்சி போறாரு வெளியே? சரி விடுமா சக்தி, இந்த வீட்டுல அப்படிதான். நீ தேவையில்லாம மாத்தணும்னு நினைச்சா முடியாது. இல்ல ஆன்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா மாத்தியாகணும். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்ப என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. நான் ஓகேன்ட்டு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணுமோ? அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம் சக்தி, நீ உட்காரு. உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரவா? சரி ஆன்ட்டி, கொஞ்சம் சர்க்கரையை தூக்கலா போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இவங்களுக்கு மட்டும் டீ போட்டு கொடுக்கணுமா? எங்க அண்ணன் ஒரு தண்ணி கேட்டதுக்கு எப்படி சொன்னாங்க? சரியான ஆள் தான்.